ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் நெசவாளன். போன வீடியோல வார்த்தை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல உடலும் கதையும் எப்படி உருவாங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதை பத்தி நான் உங்களுக்கு காட்ட போறேன். பாருங்க, கையில இருக்கிற டோக்கை பாருங்க, கழட்டுற அழகா பாருங்க. அப்படியே திருப்பணும், கரெக்டா திருப்பணும், நேரா வர்றதுக்கு திருப்பணும்னே பாருங்க. பாருங்க, அதுல இருக்கிற முடிச்ச வந்து நான் வைக்க போறேன். பாருங்க பாருங்க, ஒவ்வொன்றா நம்ம அதை கழட்டணும். பாருங்க, அதுல இருக்கிற சிக்கெல்லாம் எடுத்து விடணும். இலை மாட்டி இருந்தாலும் எடுத்து விடணும். கயிறை அவுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை நமக்கு தனியா உருவ கரெக்டா வரும். பாருங்க, அழகா உருவுறோம். ஃபர்ஸ்ட் கலர்ல நம்ம எத்தனை சீலை இருக்குங்கிறத நம்ம கரெக்டா எண்ணி சொல்லணும். அப்பதான் நமக்கு கடைசி வார்ப்பு வர வரைக்கும் எவ்வளவு சீலை இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். சிக்கு மாட்டும், அப்பப்போ அதை எடுத்து விடணும் நம்ம. பாருங்க, இப்ப பாருங்க, எங்க அம்மா உருவுறத காமிக்கிறேன். பாருங்க, அழகா டப்பால உருவி போடுறாங்களா? பாருங்க, அழகா இருக்கு. பாருங்க, அழகா டப்பால உருவி போடுறாங்க. பாருங்க பாருங்க, நம்ம பாதி வார்ப்பு ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, அந்த பாதி வார்ப்பு முடிச்சு முழு வார்ப்பையும் உருவி முடிச்சிட்டோம். இப்ப நாம கரை உருவுறதை பத்தி பார்க்க போறோம். பாருங்க, கரை தெரியுதா? பாருங்க, எப்படி கட்டுறதுன்னு காமிச்சிருக்கேன். இப்ப நம்ம கரை உருவுறதை பத்தி நம்ம சொல்ல போறோம். பாருங்க, அதுல இருந்து கரெக்டா அதை கழட்டணும். பாருங்க, அதுல சிக்கு இருந்தா நம்ம அழகா எடுத்து விடணும். எடுத்து விட்ட வாட்டி அந்த இதுல நம்ம கட்டையில கட்டிக்கிறோம். கயிறை கட்டி முடிச்ச வாட்டி நம்ம அதை கரெக்டா நம்ம அந்த சிக்கு இல்லாம எடுத்து கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் டோக்கில் எடுத்து வச்சாதான் நமக்கு அந்த இலை எத்தனை இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். பாருங்க, அதில் நான் பாருங்க காமிக்க போறேன். இந்த சிக்கெல்லாம் ஒவ்வொன்றா மாட்டிருக்கோம். அதை அழகா எடுத்து விட்டு தான் பார்க்கணும் வார்ப்பை. பாருங்க, எடுக்கிறேன். பாருங்க பாருங்க, தெரியுதா? இப்ப பாருங்க, நாங்க அந்த இந்த இதில் வந்துட்டு நமக்கு டோக்கில் எத்தனை இலை இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். பாருங்க, இதுல 400 இலைக்குள்ள போட்டிருக்காங்க. அந்த 400 இலைக்குள்ள பாருங்க, கரெக்டா தெரியும். பாருங்க, மொத்தம் அதுல 4 குள்ள இருக்கும். 16,600 இலை, ஒரு குள்ள 200 இலை தனியா இருக்கும். இப்ப பாருங்க, எப்படி கட் பண்ணி அதுல எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, இதை கட் பண்ண வாட்டி தான் நம்ம இந்த கரையை உருவுறத வந்து எப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, தனியா எடுத்து கட்டி வச்சிடணும். பாருங்க, பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி உருவும் போது ஆரம்பிக்கும் போது இப்படிதான் இருக்கும். பாருங்க, எங்க அம்மா கிட்ட டப்பால கொடுக்குறேன். பாருங்க, இப்ப வந்து நம்ம சிக்கு இல்லாம ஒவ்வொன்றா நம்ம எடுத்து விட போறோம். வாங்க, பாருங்க, தெரியுதா? அந்த சிக்கு வந்தாலும் நம்ம அதுல ஈஸியா எடுத்துக்கலாம். பாருங்க, எங்க அம்மா டப்பால எவ்வளவு அழகா உருவி போறாங்க. பாருங்க பாருங்க, அழகா போகுது. பாருங்க, நம்ம அடுத்த டோக்கு மாத்தும் போது நம்ம இப்படி தனியா அதை எடுத்துட்டு ஒரு இதுல கட்டி வச்சுக்கிறோம். பாருங்க, அதை கரெக்டா காமிக்கிறேன். பாருங்க, அதுலயும் சிக்கலை நம்ம எடுத்து விட்டுறணும். பாருங்க, மறுபடியும் அதே மாதிரி தான் உருவ போறேன். நான் எடுத்து விடுவேன், எங்க அம்மா உருவாங்க. இப்போ கடைசி வரியா ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ வார்ப்பு உருவி முடிச்சிட்டோம். பாருங்க, அதை தனியா பாருங்க, தெரியுதா? அவ்வளவுதான், நம்ம வார்ப்பு முடிச்சாச்சு.